வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி குறித்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அறிவிப்பு, யாருக்கெல்லாம் இந்த விவசாய கடன்கள் தள்ளுபடி முழுமையாக கிடைக்கும், இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாங்க. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் அனைத்துமே விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்க இருக்காருங்க. மக்களே, கவலையை விடுங்க. விவசாயிகளுக்காக 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் அனைத்துமே, அது 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரை இருக்கிற அனைத்து நகைகளுக்குமே தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் அறிவியிருக்காரு. அதாவது ஜூன் 15ஆம் தேதி மறுபரிசீலனை செய்யப்பட்டது. ஜூலை 15ஆம் தேதி இதோடைய மறுபரிசீலனை மீண்டும் செய்யப்படும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யும் என கூறப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் கூட்டுறவு வங்கிகளில் சிறு மற்றும் குறு பெற்ற 5,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் மே 25 தெரிவித்தார். இதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் கருத்தில் கொண்டு, அதன்படி ரிசர்வ் வங்கியோடைய நடைமுறைகள் எல்லாமே கருத்தில் கொண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ஒரு தொகையும் அரசால் 45 to 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களும் அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்களை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழலில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. மக்களே, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்கப்படும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இதில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் மே 1, 2025 முதல் பிப்ரவரி 2026, 28ஆம் தேதிக்கு இந்த தள்ளுபடி காலம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த ஓராண்டுக்குள்ளே நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும், இல்லைன்னா இந்த தள்ளுபடி அப்படின்றது கிடையாது. இதே போல் தாங்க பார்த்திங்கன்னா நகைக்கடனும் போல தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விவசாய பயிர்க்கடன் இந்த டைம் மே 1, 2025 பிப்ரவரி 28, 2026க்குள்ளே வாங்கியிருக்கணும். 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 கோடி ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது முதல்வர் விஜய் குறிப்பிட்டார். இப்போது இதே போல் 7,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். இதற்கு வாயிலாக 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 6.2 லட்சம் விவசாயிகளுக்கு 3,058 கோடி ரூபாயும், 75,000 நபர்களுக்கு மேல் பயிர்க்கடன் பெறவுள்ள 8.21 லட்சம் விவசாயிகளுக்கும் 2,824 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துறையில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்க. கண்டிப்பாக இதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான ஒரு அப்டேட் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். விவசாய கடன்களுடைய மறு தள்ளுபடி மறு பட்டியலை முதல்வர் விஜய் அவர்கள் இன்று இல்லைன்னா நாளை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த பட்டியலில் தாங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். விடுபட்டவர்களுடைய பெயர்களும் பார்த்திங்கன்னா இந்த மறுபட்டியலில் வரும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி இந்த என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 5 சவரனுக்கு உள்ள அனைத்துமே 5 சவரனுக்கு மேலே 50%. இதை உரிய தள்ளுபடிகளோட முதலமைச்சர் கூடி பேசி கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இந்த தாண்டி தகவல்களை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.